எசேக்கியாவின் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். ஏசாயா எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவுக்கு உண்டாயிற்று. இந்த வார்த்தை ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை. கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்றும், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்றும் சொல் என்கிறார். எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிய போது கர்த்தர் அவனுக்கு தம்முடைய கிருபையான பதிலை சொல்லுகிறார். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணவில்லை என்றால் அவனுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்திருக்காது. கர்த்தர் இந்த வசன பகுதியில் எசேக்கியாவை பற்றி சொல்லும்போது, என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியா என்று சொல்லுகிறார். எசேக்கியா கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய ஜனங்களை ஆளுகை செய்கிறான். அவன் கர்த்தருக்காக ஆளுகை செய்கிறான். கர்த்தர் இந்த வசன பகுதியில் தன்னை பற்றி சொல்லும்போது தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கை தாவீதின் சந்ததியில் வந்திருக்கிற எல்லோருக்கும் உரியது. கர்த்தர் எசேக்கியாவின் ஜெபத்தை அங்கீகரித்து கனம் பண்ணுகிறார். எசேக்கியா தம்மிடத்தில் ஜெபம் பண்ணியதை பற்றி கர்த்தர் சொல்லும்போது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, என்னை நினைத்தருளும் என்று மாத்திரமே விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரோ அவன் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக அவனுக்கு நன்மைகளை செய்கிறார். எசேக்கியா தமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமவுமாய் நடந்ததையும் தமது பார்வைக்கு அவன் நலமானதை செய்ததையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதோடு தம்முடைய ஆசீர்வாதமான 4 வாக்கு தத்தங்களையும் அவனுக்கு சொல்லுகிறார். அவையாவன, கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி, இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியாவின் ஆரோக்கியம் அவனுக்கு திரும்ப கொடுக்கப்படும். கர்த்தர் அவனை நோக்கி, 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுகிறார். கர்த்தர் எசேக்கியாவின் ஆயுசு வருஷங்களை கூட்டுகிறார். கர்த்தர் எசேக்கியாவை நோக்கி, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியா எருசலேம் நகரத்தை அசீரியாவின் கைகளுக்கு தப்புவிப்பான். எசேக்கியா கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிய போது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய இருதயத்தில் இருந்தது. தான் மரித்து போனால் இந்த காரியங்களை தன்னால் நிறைவேற்ற முடியாது என்னும் ஏக்கமும் அவனுக்குள் காணப்பட்டது. கர்த்தர் எசேக்கியாவின் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை குணப்படுத்துவதற்கு அத்திப்பழத்து அடையை பயன்படுத்துகிறார். ஏசாயாவே எசேக்கியாவின் மருத்துவர். ஏசாயா எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரரை பார்த்து, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது எசேக்கியா பிழைக்கிறான். அத்திப்பழத்து அடையை போட்டதினால் எசேக்கியாவின் ஜீவன் 15 வருஷம் கூடவில்லை. அவனுடைய சரீரத்தில் உள்ள வியாதியை சுத்திகரிப்பதற்கே இந்த அடை போடப்படுகிறது. நாம் வியாதியில் இருக்கும்போது இயற்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மருந்துகளை பயன்படுத்துவது தவறல்ல. நாம் கர்த்தரை சோதிக்கக்கூடாது. கர்த்தரே நம்மை குணப்படுத்துகிறவர். அவரே நம்முடைய பரம வைத்தியர். கர்த்தர் மனுஷருடைய வியாதிகளை குணமாக்குவதற்கு மருந்துகளையும் மருத்துவ சிகிச்சைகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மனுக்குலத்திற்கு கிருபையாக கொடுக்கப்பட்டிருக்கிற மருத்துவ சிகிச்சைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நாம் மருந்துகளை எடுத்துக்கொண்டாலும் மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டாலும் கர்த்தரே நம்மை குணப்படுத்துகிறவர் என்னும் சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது.